செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுரசு அவர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன், அப்புறம் சமூக சூழல், பேரிடர்லாம் நடந்திருக்கு, அப்புறம் அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சூழல் என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு நலமாக இருக்கேன். நலமாக இருக்கீங்களா? இப்போ நாம் தமிழர் கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய சூழல் என்னங்கிறத கொஞ்சம் பேசுவோம். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், பேசுங்க. இல்லை சார், நான் கட்சிக்குள்ளேருந்து வெளியே போகிறவங்களாம் ரொம்ப முக்கியமான நிர்வாகிகள்னு கூட நான் சொல்ல வரல. ஆனால் கட்சிக்குள்ளேருந்து தினந்தோறும் யாரோ ஒருத்தர் வெளியே போகிறதுக்கான சூழல் இருந்துகிட்டே இருக்குது. என்ன நடக்குது கட்சிக்குள்ளே? கட்சிக்குள்ளே வெளியே போகிறது, உள்ளே வருது இயல்பு சார். அது இயல்பு தான் சார், நான் ஒத்துக்கிறேன். எல்லா கட்சியிலையும் வெளியே போவாங்க, எல்லா கட்சியிலையும் உள்ளே வருவாங்க. ஆமாம். ஆனால் இங்கே வெளியே போகிறது மட்டும்தான் அதிகமாக இருக்குது. இங்கே நான் எத்தனை பேர் உள்ளே வந்திருக்கேன் காட்டுவேன். சொல்லுங்கள் சார். இல்லை சார், நமக்கு ஊடகங்களில் வர்றதும் நமக்கு அறிக்கைகளில் வர்றதும் இப்போ வெளியே போகிறவங்க டெய்லியும் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க சார். இப்போது ஒரு கட்சி இணைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கட்சியில் ஒரு 10 பேர் இணைகிறாங்கன்னா, ஒரு திமுகலையோ ஒரு அதிமுகலையோ இணைகிறாங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி இணைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த உறுப்பினர் அட்டை வாங்குவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஃபோட்டோஸ் ஆச்சும் வரும். அதிகாரப்பூர்வமாக நாம் தமிழர்லேருந்து சொல்லாமல், இவ்வளோ பேர் எங்கள் கட்சிக்குள்ளார போன வாரம் இணைஞ்சாங்கன்னு அதிகாரப்பூர்வமாக அவங்க சொல்லாமல் எங்களுக்கு தெரிய போகிறதில்ல. ரெண்டாவது விஷயம் இன்னொன்று, வெளியே போகிறவங்க எல்லாரும் ஏதோ ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதிட்டாச்சும் போகிறாங்க. அது எல்லாருக்கும் தெரியுது. அதாவது இருக்கும் போதே கொடுத்துட்டு போனால் பரவாயில்ல, போகிற போக்கில் கொடுத்தா அது வந்து என்ன இதில் ஒத்துக்கிறது? 12 வருஷம் கட்சியில் இருந்தீங்க, இது மற்ற கட்சி மாதிரி இல்லை. 1,75,000 பேர் வந்து தமிழர்கள் இறக்கப்பட்டாங்கன்னு தான் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. நமக்கு வந்து ஒரு நிலத்தை இழந்துட்டோம், தமிழில் நம்ம நிலம் இது இழந்து நம்ம அகதி ஆகிடுவோன்னு சொல்லி நம்ம நிற்கிறோம். இதில் என்ன வந்து இதில் இன்னொன்று சொல்லிடுறேன். ஒரு தாய்க்கு 5 பிள்ளைங்க பிறக்கும் போது எல்லாம் வந்து ஒன்றா தான் இருக்கிறாங்க. 5 வயசு வரலையும் அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்க. 10 வருஷம் ஆனா பங்காளி பாகஸ்தன் ஆகிறாங்க. எனக்கு வந்து அந்த ஊட்ட எழுதி வை இது அப்படியே இருக்கிறாங்க. ஒரு வயிற்றில் பிறந்த பிள்ளைங்களே ஒன்றா இருக்கிறது இல்லை. இவங்கெல்லாம் வெவ்வேறு தாயுடைய வயிற்றில் பிறந்து எல்லாம் ஒரு லட்சியத்துக்காக ஒன்றா இருந்தவங்க. தெரியுதுங்களா? ஒருத்தர் பேச்சை மட்டுமே கேட்க முடியாது, இருக்கிற அத்தனை பேருடைய பேச்சை கேட்டு அதுக்கு முடிவெடுத்து செய்யணும். அப்போ பேசுகிற போது என் பேச்சை கேட்கலன்னு சில பேர் வெளில போகிறாங்க. இல்லை சார், நீங்கள் இப்போ சொன்னீங்க, ஒரு வார்த்தை சொன்னீங்க, லட்சியத்துக்காக சேர்ந்தவங்க. நமக்கு எல்லாருக்கும் ஒரு நோக்கம், ஒரு லட்சியம் தான் இருக்குது அப்படின்னா அதை நோக்கி பயணிக்கிறதுக்கு சில விட்டு கொடுத்தல்கள் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? அப்படி போகிறாங்க அப்படின்னா லட்சியத்தை விட வெளியில் போயிடுறது பெட்டர்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு தானே அர்த்தம். அதுதான் நான் சொல்லிட்டேன், அந்த சிக்கலை சொல்லிட்டேன். என் பேச்சு கேட்கணுன்னாக்க எப்போதுமே தோளில் தூக்கி வச்சுட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் இறக்கி வலிக்குதுரா, கொஞ்சம் இறங்கி விட்றா தம்பி, பக்கத்தில் நின்றா, இன்னும் ஒரு தம்பி வந்துருக்கான்னு சொல்ல முடியும். உன்னையே தோளில் தூக்கி வச்சுக்கணுன்னாக்க நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னா அது என்ன கட்சி? அது நான் சொல்கிறத கேளுங்கண்ணா அப்படின்னா, தம்பி நீயே இந்த மாவட்ட லெவலில் இருக்கிற நீயே எவ்வளோ சிந்திக்கிறேன்னா, நான் வந்து அதாவது உலகளாவிய அரசியல் பண்ணிகிட்ருக்கேன், நான் எவ்வளோ சிந்திப்பேன் தம்பி, ராவும் பகலை எவ்வளோ சிந்திப்பேன்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாது. நீ சொல்கிறத கேட்கணுன்னா அப்படி எப்படி? இல்லை சார், நான் இப்படி சொல்கிறேன், அந்த மாவட்டத்தில் இருக்கிறவருக்கு அந்த மாவட்டத்தோட கள நிலவரம் வந்து நல்லா தெரியும் இல்லையா? ஆமாம். அப்போ அவர் சொல்கிறத நம்ம கொஞ்சம் கேட்டுக்கிறதுல என்ன தப்பு இருக்க போகுது? ஏங்க, இது வந்து இந்த இடம் வந்து களமுங்கிறது வந்து நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நிற்கிற இடம் இந்த இடம். தெரியுதுங்களா? தம்பிங்களை வந்து யாரும் வந்து வெளியே போப்பான்னு சொல்ல, தம்பிங்க வெறுப்பின் காரணமாக வெளியே போகிறாங்க. எப்படி வந்து நான் சொல்லிடுறேன், திமுகவிலேருந்து வைகோபால் சாமி எப்படி வெளில வந்தாரோ, அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் எப்படி திமுகவில் வெளியே வந்தாரோ எல்லோரும் வெளில வந்தாங்க. அந்த மாதிரி தம்பிங்க வருவாங்க, வெளியே போவாங்க. ஒரு காலத்தில் வைகோ எப்படி உள்ளே வந்தாரோ அதே மாதிரி உள்ளே வந்து இணைஞ்சிருவாங்க. இது ஒரு பெரிய, நீங்கள் வந்து மூச்சை பிடிச்சி இதை பேச வேண்டிய அவசியமே இல்லை சார். அப்படி கேட்கல. ஒரு கட்சி அடிப்படையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிக்கலுக்குள்ளே போகிறதுனால, அதாச்சும் நீங்கள் பாருங்கள், வாரத்துக்கு ஒரு 2 அறிக்கை, வேறு எந்த கட்சியிலையாவது இந்த மாதிரி வரும்? நான் தான் சொல்கிறேன், 10 ஆண்டு காலம் கட்சியில் இருந்துருக்கிறேன், ஒரு என்றைக்காவது அறிக்கை விட்டுருக்கிறியா? கட்சியை விட்டு போனாக்கா நீ வந்து சேரியும் புழுதி மண்ணுக்குன்னெலாம் அள்ளி விட்டுரு போகிற. இருக்கிற வரலையும் வந்து நான் தானே உண்மை தளபதி, எங்கே போனாலும் நான் தான் போர் செய்கிறதுக்கு வாளோடு நிற்கிறேங்கிற, போகிற போது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு போயிருக்கிறேன். நிற்கிற இடம் தமிழ் தேசியம். நான் வந்து 10 ஆண்டு காலம் தமிழ் தேசியம் நிற்கிறேன். என்னையே அண்ணன் வந்து நான் காணொலி காட்டுறேன், என்னையே அண்ணன் வந்து உரிமையாக திட்டுறாரு, அதுக்கெல்லாம் போயிட்டு கோச்சிக்கிட்டு போனாக்கா நீ வந்து சார் உரிமையாக திட்டுறதை யாரும் கோச்சிக்க போகிறது? அப்புறம் உரிமையாக திட்டுறதுக்கு யாரும் கோச்சிக்க போகிறதில்ல. 10 வருஷமாக கோச்சிக்காதவங்க 10 வருஷத்தில் ஒரு முறை கூட உரிமையாக திட்டு வாங்கியிருக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி திட்டு வாங்கியிருக்கலாம். உரிமையாக யாரை வேணாலும் எதை வேணால் சொல்லலாம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்னா
வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். ஒரு பிரச்சனையும் இல்லை சார். இங்கே என்ன வந்து நான் ஒரு 10 வருஷம் ஆட்சி பொறுப்பில் இருந்து ஆசியாவில் 2வது பணக்காரன் ஆகிட்டார், பிரச்சனை இருக்குது. ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு பிரச்சனையும் இது இல்லை. நம்ம சொல்கிறது அண்ணன் கேட்க மாட்டேங்கிறாரு, அவ்வளவுதான். அவர் ஒரு முடிவு எடுக்கும்போது பேசும்போது சரின்னா பார்த்துக்கலாம். இல்லை நான் ஒரே இதில் நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு, அவ்வளோதான். இல்லை அந்த முடிவுகள் எதுலேயும் முன்னுக்கு பின் முரண் இருக்கா? அதனால தான் அவங்க வேலைக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்க முடியாது சார். நான் சிந்திப்பேன்ல, சுயமாக சிந்திப்பேன்ல. நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டால் அப்படி எதுக்கு நான் தலைவர்? சார் அப்படி சொல்லலை சார். அவர் சில முடிவுகள் எடுக்கலாம். இப்போ கட்சியோட நலனுக்காகவே சில முடிவுகள் எடுக்கலாம். அந்த முடிவுகள் நாம் வச்சுட்டு இருக்க ஒரு லட்சியத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம் இல்லையா? எந்த முடிவும் அப்படி இல்லையே. எல்லாம் வந்து சாதகமான முடிவு தான் இதுவரை எடுத்திருக்காரு. உங்களுக்கு ஏதாவது வந்து அவர் வந்து தனியாக போயப்பா அந்த கட்சியோட போய் இதுவரையும் கூட்டணி இல்லைடா, அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கலாம், திராவிட கட்சியோட கூட்டணி வச்சுக்கலாம்னு சொன்னால் பரவாயில்ல. அண்ணா நீங்கள் அவங்க தான் அநியாயம் பண்ணாங்க, அக்கவர் பண்ணாங்க, நம்ம ஜனத்தை கொண்டு குவிக்கிறது உடந்தையாக இருந்தாங்க, நீங்கள் போய் கூட்டணி. நாங்கள் தனியாக தான் நிற்கிறோங்கிறோம். இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து பேசுகிறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்களா, நாங்கள் தனியாக தான் நிற்கிறோம். ஒரே ஒரு காரணம் தான், நான் சொல்வதை அண்ணன் கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த ஒரு காரணம் தான். இல்லை அதில் இங்கே ஒரு கேள்வி வருது. அவரே கூட இதுக்கு ஒரு பதில் சொன்னார். சர்வாதிகாரத்தனமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு. கொஞ்சம் சர்வாதிகாரியாக இருக்கிறதுல தப்பு இல்லை, அப்படி இருந்தால் தான் அது கட்டுக்கோப்பாக இருக்கும்னு அவரும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். அந்தளவுக்கு சர்வாதிகாரின்னா அடித்து கொள்வது இல்லை சார், அடித்து கொள்வது அப்பனை புள்ள கண்டிக்கிறது. அப்பா அங்கே போகாதப்பா, அது வந்து சரியான இடம் கிடையாது, அங்கே வந்து பள்ளமான இடம், தடுக்கி விழுந்துட்டுனா வந்து கால் அடிபட்டுரும், டேய் அங்கே போகாத அப்படின்னு அப்பன் பிள்ளையை கண்டிக்கிறான்ல, அப்படி கண்டிக்கிறதா அன்பான சர்வாதிகாரம். சரி, ஒரு ரொம்ப பரபரப்பாக கரெக்டாக இந்த 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு பரபரப்பு இருந்தது. ஒரு முக்கியமான ஒரு மேகசினில் வந்து ஒரு கட்டுரை வந்திருந்தது. பாஜகவோட கூட்டணி நான் தான் முதல்வர் வேட்பாளர், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க கூட்டணிக்கு நம்ம அந்த கட்சிகளோட போகலை அப்படின்னு. பட் அப்படி ஒரு பப்ளிக்காக வந்து ஒரு பெரிய ஃபோரமில் எழுதப்படுறதுங்கிறது வந்து எதுவும் இல்லாமலாம் எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்னு சார் நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி இல்லை, அந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, நான் சொல்லிடுறேன். கவர் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னே வந்து சிதைக்கிறதுக்கு ஒரு 100 யூடியூபர்ஸை தயார் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது சிறுமைப்படுத்துங்க, சிதைச்சிருங்க. யாருங்க சார்? புரியல. இல்லை யூடியூபர்ஸ் உருவாக்கி இருக்காங்கன்னு சொன்னீங்களே, யார் இருக்கான்னு? திமுக உருவாக்கியிருக்கு சார். சீமான் அண்ணன் சார். நம்ம இன்னைக்கு கல யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக வந்து அதிமுக ஓரளவுக்கு வலிமையாக இருக்குன்னு சொன்னாலும் கூட மீதி எல்லா கட்சிகளுமே கூட ரொம்ப ஒரு சின்ன பர்சன்டேஜ்குள்ளே தான் இருக்காங்க. விஜய் வந்து அவர் என்னன்னே நமக்கு தெரியாது, அவர் அன்சர்டைனான ஒரு ஆள் தான் இப்போதைக்கு. அவங்க ஏன் சார் பயப்பட போகிறாங்க? சரி, தீர்மானம் திட்டணும்னு என்ன உங்களுக்கு இருக்குது சார்? நீங்கள் திட்டுறீங்க, அவங்க திட்டுறாங்க, அவ்வளோதான் சார். அதுக்கு மேலே என்ன இருந்துருப்போம் சார்? திட்டுறது வந்து எங்கள் மலையை உடைச்சிட்டாங்க, விழஞ்சி துறைமுகத்தை எடுத்து போயிட்டாங்க, அதானி வந்து காட்டுப்பள்ளியில் துறைமுகம் அதாவது கட்டுறாரு, அங்கே உள்ள மக்கள் பாதிக்கப்படுறாங்க, பரந்தூர் விமான நிலையத்தில் வந்து பரந்தூர் விமான நிலையம் வேணும்னு சொல்கிறாங்க, அங்கே முப்போகம் விவசாயம் பண்ணுறாங்க, திருவேற்காட்டில் இருக்கிற 1350 வீட்டை வந்து இடிக்க சொல்கிறாங்க, கட்டி அப்படி தான் நாங்கள் போராடுறோம். இல்லை சார், இப்போ நீங்கள் சொன்னது துறைமுகமாக இருக்கட்டும், அப்புறம் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவையில் இருந்தானே எல்லாமே செய்யப்படுது. அரசாங்கம் வந்து அப்படி கண்மூடித்தனமாக இதையாக செஞ்சிருமா? மக்களுக்கு விரோதமாக இல்லை, மக்கள் அழிச்சிட்டு போய் ஒரு திட்டத்தை செய்யணும்னு ஏன் அரசு மக்கள் நலனுக்காக தான் இருக்குது, மக்கள் நலனுக்காக தான் செய்ய போகிறாங்க. அப்படின்னும் போது ஒரு வளர்ச்சின்னு வரும்போது இதெல்லாம் அவசியம் தானே. நான் வந்து நீங்கள் ஒரு சாதகமாக பேசுகிறீங்க, அதாவது ஒரு பக்கமாக பேசுன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த விஷயத்தில் இல்லை சார். இந்த பர்டிகுலர் நான் வைக்கிற இதை பாருங்கள், கருத்தியலை பாருங்கள், நீங்கள் சொல்கிறத பாருங்கள். அரசு வந்து அப்போன்னா ஹைட்ரோ கார்பன் மீத்தேனுக்கு வந்து எப்படி வந்து இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் கையெழுத்து போட்டார். ஆமாம் சார், இல்லை மறுக்கவே இல்லை சார். சில நேரங்களில் சில திட்டங்கள் அத்தியாவசியம் தானே. இப்போ டங்ஸ்டன் வந்து நான் வந்து சாக போகிறான்னு சொல்கிறேன், பரவாயில்லடா அப்புறம் பார்த்துக்கலான்னா சார் சாகிற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ஹைட்ரோ கார்பன் நாங்கள் இல்லைன்னா சார் ஆல்ரெடி அந்த இடங்கள்ல இருக்கு சார். ஆல்ரெடி நம்மளோட டெல்டாவில் ஆல்ரெடி சில பெட்ரோலியம் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு தானே இருக்குது. எங்கே போயிட்டுருக்கு? ஆல்ரெடி இருக்கே. எங்கே உள்ள தோண்டி எடுக்கிறாங்களா? ஆமாம் சார், சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கே. புது ப்ராஜெக்ட்னா பரவாயில்லைங்க சார். நீங்கள் வந்து மூடி மறைக்கக்கூடாது. நாங்கள் எதுக்கு எடப்பாடியை வந்து எங்கள் சித்தப்பான்னு சொல்கிறோம்?
பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அதை தான் இல்லைன்னு இன்னைக்கு கவர்மெண்ட் சொல்லிருச்சு. யாரு? அப்படி ஒன்று இல்லைன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுது. எப்போ போன வாரம் கூட சொன்னாங்க. ஏங்க நாங்கள் மறுபடியும் போராடிப்போம், அது வேற பிரச்சனை. அப்போ அறிவிச்சாங்களா இல்லையா அது சொல்லுங்க. அறிவிச்சாரா இல்லையா? நீங்கள் உங்களுக்கு அறிவிச்சாருங்க சார். உங்களுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டிங்களே, எடுத்துக்கலான்னு கையெழுத்து போட்டிங்களே. நான் வந்து தெரியாமல் போட்ட சொல்லி சொன்னீங்களே. பொறுப்பே இல்லாமல் இருந்துவிட்டு நீங்கள் வந்து முட்டு கொடுக்குறீங்க. பொறுப்பே கிடையாது. கொடுக்கல சார். சார் நான் எல்லா திட்டங்களையும் முட்டு கொடுக்க வரல. சில திட்டங்கள் வந்து அத்தியாவசியம் அவசியம் போது எதுக்கு என்ன அவசியம் இருக்கு? மக்களுக்காக மக்களுக்கு வந்து அழிவை ஏற்படுத்துகிற எந்த நாசக்கார திட்டமும் வந்து தேவையில்லைங்கிற நான். சார் நமக்கு பெட்ரோல் எங்கேருந்து வரும்? எந்த பெட்ரோலு? நமக்கு இப்போ பெட்ரோல் வந்து நீங்கள் இங்கே எடுத்து உடனே வாங்கிடுவீங்களா? எல்லாமே இருக்கிற வந்து அத்தியாவசிய பொருட்கள், வெங்காயத்திலிருந்து இருக்கிற எல்லாமே இந்த வெங்காயங்க வந்து இறக்குமதி பண்ணுது. இங்கே இருந்து எடுத்துகிட்டு போய் மண் எடுத்துகிட்டு போய் அரேபியா கண்ட்ரியில் கொண்டு போய் வெங்காயத்தை போட்டு அவன் வெங்காயத்தை உற்பத்தி பண்ணி பாலைவனத்தில் வெங்காயத்தை உற்பத்தி பண்ணி இங்கே இறக்குமதி பண்ணுறான். இல்லை சார், நான் அப்படி ஒரு டேட்டாலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அரேபியாவிலேருந்து நமக்கு வெங்காயம் டேட்டாலாம் இல்லை. நமக்கு லோக்கலில் வந்து ஆக்சுவலாக வந்து ஆனியனோட எகிப்துலேருந்து வெங்காயம் வருதா இல்லையா சார்? சில குறிப்பிட்ட அளவு ஏதாவது வரலாம் சார். சார் நமக்கு பிரேசில்ல இருந்து சார் 5 வருஷம் முன்னாடி பிரேசில்ல இருந்து சிக்கன் லெக் பீஸ்லாம் நமக்கு வந்ததுங்க சார். பிரேசில்ல இருந்து வந்தது. ஏன்னா செஸ்ட் பீஸ் அமெரிக்காக்கும் லெக் பீஸ் நமக்கும் கொடுத்தாங்க. இது நம்ம வந்து ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்ல சிலது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதானே தவிர்த்து நீங்க சிக்கனை பத்தி பேசக்கூடாது, அங்கேயே படுத்துக்கிட்டு கிடக்கிற கோழியை பற்றி பேசக்கூடாது. அதில் பிரயோஜனம் கிடையாது. நான் சொல்கிறது அந்த மாதிரி தான் சார். இப்போது நம்ம வந்து சர்க்கரை கொடுக்குறோம், நமக்கு வந்து வேறு சில பொருட்கள் கொடுக்குறோம், வீட்டு கொடுக்குறோம். நமக்கு வந்து நம்மளாலையும் பாமாயில் வந்து உற்பத்தி பண்ணிக்க முடியறதுனால நம்ம சில விஷயங்கள் இறக்குமதி பண்ணுறோம். இந்தோனேஷியாவிலேருந்தோ மலேசியாவிலேருந்தோ ஏன் இறக்குமதி பண்ணுறோம்? நமக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் இருக்கு இல்லையா? ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்குது நிறைய. அந்த கண்ட்ரிலெலாம் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. தமிழ்நாடு வந்து ஏது தோட்டம்னு கேள்விப்படுறீங்க, வேதாகமத்தில் இருக்குது. ஆதாம் ஏவாள்னு சொல்லி 2 பேர் வாழ்ந்த இடம், அதுதான் தமிழ்நாடுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே மழை இருக்கும், இங்கே ஆறு இருக்கும், ஏரி இருக்கும், சமநில பூமி இருக்கும், எல்லாமே இருக்கும். இங்கே எங்கள் அப்பா ஆமாம் சார், நம்ம டிராபிக்கல் ரீஜனில் இருக்கும் சார். நமக்கு அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு கட்டிங் வாங்குறதுக்காக நீங்கள் வந்து எல்லாம் வந்து அது ஒப்பந்தம் புரிந்து ஒப்பந்தம் போடுறீங்க நீங்கள். இல்லை சார், நம்ம எல்லா திட்டத்தையும் இப்படி வந்து எல்லாத்தையும் தள்ளிட்டே போக முடியாது இல்லையா? நமக்கு சில திட்டங்கள் இப்போது நாளைக்கு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நாளைக்கு இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். நாளைக்கு நாம் தமிழரே வந்தாலும் சில திட்டங்கள் செய்ய தானே செய்ய போகிறாங்க. நீங்கள் 2016 எங்கள் வந்து தேர்தல் வரைவை படிங்க நீங்கள் சார். நாங்கள் போட்டுருக்குறோங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோன்னு 2016 ஒரு புத்தகத்தை போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், படிங்க சார். நான் எந்த கட்சியும் பண்ண ஏங்க நாங்கள் அதான் சொல்கிறேன். அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம் இல்லை, அடிப்படையே மாற்றணும். இங்கே எல்லாமே வந்து என்ன, இப்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இது வந்து வேட்டை காடாகி போச்சு, புரியுதுங்களா? இங்கே யார் வேணாலும் வந்துட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம். நான் ஒன்று சொல்கிறேன், ஆச்சி மசாலா, அப்புறம் வந்து இருக்கிற கார்பரேட் கம்பெனிகள் எல்லாம் உற்பத்தி பண்ணுற பொருள்கள் எல்லாம் விற்குது, எல்லாம் பிளாஸ்டிக், நெகிழி. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வயிற்று பழப்புக்கு வந்து இந்த பாலிதீன் கவர் விற்கிறாங்க 50 பைசாவுக்கு, அதை தடை பண்ணுறாங்க சார். நீங்கள் நம்ம 50 பைசா கவர்னு சொல்கிறோம், அந்த 50 பைசா கவருங்கிறது வந்து ஒரு நாளைக்கு சர்க்குலேட் ஆகிறதோட நம்பர்ஸ் பாருங்கள் சார். என்னங்க இப்படி இப்போ ஏங்க நான் வந்து இவ்வளோ தூரம் அழகாக சொல்கிறேன். நான் மொத்தமாகவே கார்பரேட் கம்பெனி இங்கே வந்து எல்லாமே பிளாஸ்டிக்கில் உற்பத்தி பண்ணுறான். அதை தான் சார் நானும் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை சரினோ அதை வந்து மாற்றத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுலையோ எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு இது சரியாங்கிறது வந்து அதை ஒழிச்சு இதை ஒழிங்கிறேன். இப்போ இன்னொன்று சொல்கிறேன் சார், இது ஒரு நாளைக்கு இதோட புழக்கம் இருக்கு இல்லையா சமூகத்தில், இந்த புழக்கம் வந்து அதிகம் சார். நார்மலாக நம்ம சொல்கிறேன், இங்கே இருக்கிற குடிசைவாசி உற்பத்தி பண்ணுறது புழக்கம் அதிகம், அதை வந்து மறைச்சிடலாம். அப்போ இருக்கிற பெரிய பெரிய மால், பெரிய பெரிய மளிகை ஸ்டோரில் இருக்கிற அனைத்து பொருளும் பிளாஸ்டிக்கில் இருக்குது, நெகிழியில் இருக்குது, எல்லாமே இருக்குது, அது இருக்கலாம், அதனால் பாதிப்பு இல்லை சார். நான் அதுதான் சார். நீங்கள் என்ன கார்பரேட் கம்பெனிக்கார மாதிரி பேசுகிறீங்க நீங்கள்? எங்க சார் ஒரு ப்ராடக்ட்டு எந்த நம்பர்ஸில் வெளியே போகுது, எந்த நம்பர்ஸில் இருக்குங்கிறது எல்லாத்தையும் கணக்கு நீங்கள் மொத்தமாக ஒழிங்கிற சார். அதில் நானும் ஒத்துக்கிறேன் சார். கவர்மெண்ட்டு மொத்தமாக ஒழிங்கிறேன். நான் இருக்கிற பிளாஸ்டிக் நெகிழம் இருக்கக்கூடாது, எல்லாரும் கையில் வந்து பை எடுத்துருவாங்கன்னு நாளைக்கு ஜீவோ போடுங்க. மஞ்சள் பை எது கொடுத்தீங்க நீங்கள் சார்? எல்லா பொருளையும் எப்படி சார் அப்படி கொடுக்க முடியும்? ஏன் கொடுக்க முடியாது? எப்படி கொடுக்க முடியும் சார்? ஏன் கொடுக்க முடியாதுங்கிறேன் சார். எப்படி கொடுக்க முடியும்? மனசு வச்சா மார்க்க முடியும், அப்படி சொல்லாதீங்க. மனசு வச்சா மார்க்க முடியும் சார். இந்த நமக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன் சார், தயவு செய்து சொல்ல, எல்லா நிர்வாகமும் இவங்களுக்கு வந்து கட்டிங் கொடுக்குது. இல்லைன்னா சபரீசனும்
உள்துறை அதாவது துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஐயாவும் ஒரே வருஷத்தில் 30,000 கோடி சம்பாரிச்சிருக்க முடியாது. அது தனி டிபேட்டுன்னு நினைக்கிறேன் சார். அதை பற்றி பேசுவோம். நம்ம திரும்ப இங்கே வந்துடுவோம். சொல்லுங்கள். ஸோ இந்த 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 மாதிரி இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கும்போது தான் மாவீரர் தினம் வந்து கொண்டாடப்பட்டது. அதில் வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணாங்க. நீங்கள் அங்கேயும் பார்த்துருப்பீங்க அவ்வளோ பெரிய கூட்டம்லாம் வந்தது அப்படிங்கிறத. அந்த கூட்டம் அதிருப்தி கூட்டம்ங்கிறத விட்டுட்டு அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டம்ங்கிற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சது வந்து நியாயமானதா அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சது இல்லை. இப்போ நாங்கள் குந்தம் போது லட்சணம் சொல்லுவோம். எங்களுக்கு தெரியாதா யார் ஏற்கிறாங்கன்னு? இல்லை சார், நான் அப்படி கேட்கல. இல்லை நியாயமாக கேட்குறது நான் அதுதான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா சார் நமக்கு அதை சார் இப்போ எப்படின்னா திமுக வந்து எல்லாரையும் வந்து பாஜகவோட பி டீம்னு சொல்லிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்கிறோம். அந்த மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்களே. இதை இப்போ இங்கேருந்து பிரிஞ்சு போன சிலர் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா அந்த நிகழ்ச்சி நடத்துறது வந்து திமுக காரங்களோட சப்போர்ட் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நான் வந்து தம்பி அண்ணன் வெற்றிக்குமரன், எங்கள் தம்பி புகழ்மாறன், திருச்சி அண்ணன் பிரபு எல்லாருமே என் கூட தோள் மேலே தோல் நின்று பசியோட போராடினவங்க தான். நீங்கள் போங்க சாமி, சரி நீங்கள் போயிட்டு எங்கேயும் அடகு வைக்காதீங்கன்னு சொல்ல வரேன். நீங்கள் மட்டும் இருந்து அந்த மாவீரர் தினம் நாங்கள் கொண்டாடணும்ல மதுராந்தகத்தில், அதே மாதிரி நீங்கள் கொண்டாடி பண்ணால் பரவாயில்ல. அங்கே எப்படி முதன்மையான ஆளாக எங்கள் அண்ணன் வேல்முருகனை கொண்டு வர்றீங்க சார்? எப்படி அதுக்கு பதில் சொல்லுங்க. எப்படி கொண்டு வரீங்க அண்ணன்? இருங்க வேல்முருகன் வந்து திமுக கிடையாது இல்லையா? யாரு வேல்முருகன்? கூட்டணியில் இருக்கிறார். ஏங்க சார் கூட்டணி கொலை செஞ்ச கூட போயிட்டு ஒன்னா உக்காந்து வந்து சோறு அதெல்லாம் கிடையாதுங்க. எப்படிங்க? அவரும் வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறவர் தான். தமிழர் வாழ்வுரிமை வந்துருங்க பேர் வச்சிருக்காரு. ஐயா இப்போ வந்துருங்க, நாளைக்கு அறிவிக்க கொடுங்க. நான் எனக்கு வச்சிருக்காரு. அவர் வந்து தமிழர் விரோத போக்கை வந்து அவர் கடைப்பிடிப்பான்னு நீங்கள் நம்புறீங்களா? பண்ண மாட்டார். நான் ஒன்று சொல்கிறேன், அண்ணனுக்கு தெரியலையா? நான் சொல்கிறேன். 2009 ஈழத்தில் போர் நடக்கும்போது மரியாதைக்குரிய தமிழகத்துடைய முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர் முதலமைச்சர். இப்போ இருக்கிற ஒரு உள்துறை அமைச்சர் நினைக்கிறேன், அழகிரி மூத்த புள்ள இருக்கிறார்ல ரசாயனத்துறை அமைச்சர். இப்போ இருக்காங்களே இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள் தமிழ்நாட்டில். யார்? கனிமொழி. அவங்க வந்து நாடாளுமன்றம் போயிருப்பாங்க. ஒரே வீட்டில் 4 வந்து அதிகாரமிக்க பதவி. நாட்டுடைய முதலமைச்சர் நான் தான், ஒட்டுமொத்த தமிழர்களுடைய தலைவர், தமிழ் இனத்தினுடைய தலைவர்னு சொன்னால் நான் தான் அப்புடின்னு சொன்னவர். போர் நடக்குது அங்கே, இறுதிக்கட்ட போர். காலையில் சிற்றுண்டி வீட்டில் சாப்பிட்டுட்டு குடும்பத்தோடு நான் சொல்லிடுறேன். நிறைய தரம் இருங்க, நான் சொல்லிடுறேன், அதை கேளுங்க. போயிட்டு 2 மணிக்கு வந்துடுறாரு. என்ன போராட்டம் முடிச்சுட்டு இருக்கும்போது போர் முடிஞ்சுன்னு பாசதம்மன் சொல்லிட்டார். அப்போ தான் அந்த பதுங்குக்குழியில் இருந்த தமிழர்கள் வெளியே வரும்போது தான் சுடுறான். அப்படி வந்து எதையுமே அது முடிஞ்சு டெல்லிக்கு போகிறார். அங்கே கேட்குறாங்க, என்னங்க இப்போ தான் போர் முடிஞ்சிருக்கு டெல்லிக்கு வந்துருக்கீங்க? அப்போ சொல்கிறார், யாருக்கு? இருக்க கனிமொழிக்கு வந்து பதவி கேட்குறதுக்கு போகிறார். அப்போ சொல்கிறார், ஒரு பக்கத்தில் சாவு பறை கேட்டால் ஒரு பக்கத்தில் மங்கள இசை கேட்கணும்னு சொன்னவர் யார்? ஐயா கலைஞர். அவரு கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நான் தமிழ் தேசியவாதி, நான் தமிழர்களுக்காக வந்து எப்போதும் தலைவர், நீ அப்படி சொன்னேன்னா நான் உங்களை எப்படி? அரசியல் கூட்டணிகள் வந்து எல்லாமே கொள்கை கூட்டணிகள் இல்லை இல்லையா? இது அரசியல் கூட்டணிகள் எல்லாமே கொள்கை கூட்டணிகள் கிடையாது. அரசியலில் கூட்டணிங்கிறது வந்து அது அந்த சூழ்நிலைக்காக வைக்கிறது தானே. அதில் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா கட்சியும் ஏதோ ஒரு நேரத்தில் இதில் நாம் தமிழரை விட்டுருவோம். ஏன்னா நீங்கள் எப்போவுமே தனியாக தான் ஃபீல்டில் இருக்கீங்கிறதுனால சொல்கிறேன். எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு நேரத்தில் மாறி மாறி கூட்டணி வச்சுருக்காங்க. எல்லா கட்சியும் வைக்கலாங்க, எல்லா கட்சியும் வைக்கலாம், எல்லா கட்சியும் வச்சுக்கங்க. நீங்கள் போய் உறவு ஒப்பரையாக இருந்துங்க, தமிழ் தேசியம் பேசாதீங்க. அதனால தமிழர்களுக்கு விரோதியாக எப்படி அவர் ஆயிடுவார்னு கேட்குறேன். நான் விரோதின்னு சொல்ல, விரோதி கிட்ட போய் நீங்கள் வந்து ஒன்றா இருக்கிறீங்கன்னு சொல்கிறேன். நாங்கள் விரோதி. சரி, ஏன் இந்த கேள்வி நான் வருதுன்னா, வேல்முருகன் அவரே ஒரு கட்சியோட நான் ஒன்று சொல்றேன், நேரடி ரெப்ரசன்டேட்டிவ் யாருமே இல்லாத இடத்துல இந்த ஊடகத்தின் வாயில நான் ஒரு கோரிக்கை, நான் அப்புறம் பேசுறீங்க பார்த்தீங்களா, ஊடகத்தின் வாயிலா, இந்த தினமலர் ஊடகத்தின் வாயிலா நான் வைக்கிறேன் எங்கள் அண்ணன் வேல்முருகனுக்கு. நீங்கள் தமிழ் தேசிய தலைவர் தானே, தமிழ் இனத்திற்காக பாடுபடுவர் தானே, நாளைக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு எனக்கும் திமுகவிற்கும் எந்த விதமான வர சொல்லுங்கள். நாங்கள் தள்ள தூக்கி வச்சு கொண்டாடுறோம். நாங்கள் தள்ள தூக்கி வச்சு எங்கள் அண்ணன் வேலுமுறை கொண்டு, எங்கள் அண்ணன் இன்னும் அது மாற்றுக்கிறது கிடையாது சார். அவர் இப்போ கூட சில விஷயங்கள்ல அவர் விமர்சனம் வச்சுக்கிட்டு தான் இருக்கார் அரசு. யாருக்கு?
திமுக அரசு மேல விமர்சனம் வைக்கிறார் இல்லைங்க, வர சொல்றேங்கிற. நான் நீங்கள் புரியாமல் பேசி, நாங்கள் நிற்கலையா 13 ஆண்டு காலம் தனியாக நிற்கலையா, எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல், எந்த ஒரு அமைச்சர் பெருமக்கள் இல்லாமல், சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல், பின்புலம் இல்லாமல் நாங்கள் தனியாக நிற்கலையா, போராடலையா? நீங்கள் வாங்குறீங்கிற. அவர் ரொம்ப சின்ன கட்சி வச்சிருக்காரு சார். அவருக்கு சில விஷயங்கள், இப்போ அவர் அரசியலில் அந்த கட்சியை நடத்தணும், அவர் இருக்கணும்னா அவருக்கு வந்து சில என்ன சொல்றது, அவர் தேவைப்படுதா உறுப்பினர் நீங்கள் மாட்டி விட்டுருவீங்க, உங்களுக்கு தேவைப்படுது ஏதாவது? அவரு பணம்னு சொல்லல, ஒரு மிகப்பெரிய போராளிங்க. ஆமா சார், போராளி தான் சார், போராளி தான் சார், எங்க அண்ணன் போராளி தான் சார். தேவைன்னு இருக்கிறதால தானே போய் வைக்கிறாரு. நீங்க ஏங்க அங்க போய் முட்டு கொடுக்குறீங்க? எல்லாரும் முட்டு கொடுக்குறாங்க, நீங்க எங்க அண்ணன் திருமாவளவன் அண்ணெல்லாம் ஏங்க முட்டு கொடுக்குறீங்க? வந்துருங்க, அதுதான் நான் சொல்றேன். அவங்களோட அரசியல் தேவைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நாம அதை எப்படி நிராகரிக்க முடியும்னு கேட்குறேன். நீங்க சொல்றத பார்த்தா வேற மாதிரி பேசுறீங்க. நீங்க அரசியல் தேவைங்கிற போது ஆமா சார், அவங்களுக்கு இன்னைக்கு 4 எம்எல்ஏஸ் இருக்காங்க, இவங்களுக்கு இன்னைக்கு அவர் ஒருத்தர் தனியாக எம்எல்ஏவா இருக்காரு, நாளைக்கு வெளியில வந்துட்டு அப்போ வந்து கொள்ளுலாம் எனக்கு வந்து எங்கள் அப்பனையும் ஆத்தானையும் கொண்டு விட்டு எனக்கு கரிசோறு போடலாம் சார். அப்படி சொல்லல, அப்படிதான் சொல்கிறீங்க நீங்கள். அரசியல் சார், இது அரசியல்ங்கிறது நம்பர் கேம் தானுங்க சார். எதுங்க அரசியல்ங்கிறது நம்பர் கேம் தானே இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டம் சொல்கிறேன். நான் ஒட்டு மொத்தமாக அரசியல் சித்தாந்தத்தை சொல்லல, நான் ஒன்று சொல்கிறேன். அரசியல் சித்தாந்தத்தை பற்றி பேசல. அரசியல்ங்கிறது இன்னைக்கு என்னவா இருக்குது, நம்பர் கேம் தானே. உங்களுக்கு நம்பர்ஸ் வேணுமா வேண்டாமா? எங்களுக்கு நம்பர் கேம் இல்லைங்க, எங்களுக்கு இல்லை. எங்கள் இந்த மண்ணை பாதுகாக்கணும்னு ஒன்று தெரியுமா எங்களுக்கு ஒழுக்காக சார். நம்ம மண்ணை பாதுகாக்கணும்னா கூட நம்ம அந்த அதிகாரத்துக்கு வந்தால் தான் சார் பண்ண முடியும். அதிகாரத்துக்கு வரவும் சொல்லி 36 லட்சம் ஓட்டு வாங்கிடும், அதிகாரத்துக்கு வரல. தனியாக நின்று எவனும் தமிழ்நாட்டில் சாதிக்க முடியாத ஒரு வரலாற்று பதிவை நாங்கள் தனியாக நின்று, எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது, சரிதான், யாருக்கும் கோட்டர் கிடையாது, யாருக்கும் பிரியாணி கிடையாது, யாருக்கும் பைசா கிடையாது, யாரையும் மகிழ்வுந்தில் கொண்டு போய் மாநாட்டில் இறக்கல, இல்லாம கருத்தை சொல்லி மக்கள்கிட்ட 36 லட்சம் ஓட்டை வந்து எக்ஸாக்டா நான் ஒத்துக்கிறேன் சார். அதில் அந்த டேட்டாலாம் போய் யாரும் மறுக்கவே போறாங்க. நீங்க சொல்லுங்க, அண்ணாவும் நீங்க சொல்லுங்க. எங்க அண்ணா வந்து எங்களுக்கு படம் தானே வர மாட்டேங்கிறாங்களே. அந்த டேட்டாலாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதன் வழியா என்ன செய்ய முடியுங்கிறது இருக்கு இல்லையா, இன்னைக்கு அதன் வழியா ஆட்சி அதிகாரத்துக்கோ இல்லை நம்மளோட குரல் போய் சட்டமன்றத்தில் முடிக்கிறதுக்கோ கூட நமக்கு இடம் இல்லாத என்ன செஞ்சோன்னு சொல்றேன். முன்னாடி நியூஸ்னு சொல்லுவாங்க, மார்னிங் நியூஸ், இப்போ காலை செய்தின்னு போடுறான். உண்மையா? கமிட்டி மீட்டிங்னு சொல்லுவாங்க, இப்போ கலந்தாய்வு சொல்கிறாங்களா? 2 பிரச்சாரம்னு சொல்லுவான், எங்கே தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லுவான். பரப்புரை மாறி இருக்கா? எல்லாம் மாறிடுச்சா? மாறாது சார். மாற்றம் என்கிற அந்த எழுத்தை தவிர எல்லாம் மாறும் சார். அதுக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். 1. 2வது இன்னொன்றுனா, இப்போது புதைக்கப்பட்ட தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பெரியார், அண்ணா, கலைஞர் இவங்க தான் வந்து பவனி வந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போது மாப்போசி வராரு, வஉசி வராரு, ஊவேசா வராரு, தீரன் சின்னமலை வராரு, அயோத்திதாச பண்டிதர் வராரு, ரெட்டமலை சீனிவாசன் வராரு, ஜீவா வராரு, கக்கன் வராரு, எல்லாம் மறுபடியும் வர்றாங்க. மறுபடியும் வெளியில் இவங்கள்லாம் நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு மார்ஷல் நேசமணி வராரு, எல்லாம் வர்றாங்க. இப்போது உருவானோமா, உருவாக்கியிருக்கிறோமா? இல்லைன்னா பெரியார், அண்ணா, கலைஞர் இவங்க 3 பேர் தான் வருவாங்க சார். இதெல்லாம் மாற்றம் சார். இதெல்லாம் வந்து 2000 இல்லை சார். கிண்டியில் அவருக்கு வந்து தீரன் சின்னமலைக்கு ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அங்கே வருஷம் போய் தலைவர்கள் வந்து மாலை போட்டு அவரோட இது உங்களுக்கு மட்டும் 250 கோடியில் போய் கட்டுவீங்க. இங்கே நம்மளோட இவர் முத்துராமலிங்க தேவருக்கும் ஒரு சில இருக்குது. நீங்கள் நம்ம என்ன சொல்கிறோன்னா, எந்த தலைவர்களையும் யாரையும் மறக்கலாம் இல்லை. ஆனால் என்னென்னா அவங்க அந்த கட்சிகள்லேருந்து வந்த தலைவர்களை அவங்க கொஞ்சம் முன்னிறுத்துறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், ஜெயலலிதாவுக்கு மெரினாவில் வந்து கட்டலாம், அண்ணாவுக்கு கட்டலாம், எம்ஜிஆருக்கு கட்டலாம், கலைஞருக்கு கட்டலாம். இவ்வளோ பேர் வந்து இந்த இன உணர்வோட மான உணர்வோட இந்த மக்கள் பண்படுத்தப்படணும் கடைசி வரை போராடின. காலுக்கு செருப்பம் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, மீனுக்கு உழைத்தோமடா தோழா, பசியற்று போனோமடா எங்கள் ஐயா ஜீவா அவர் கட்டுறத. கடைசி வரலையும் செங்கொடியை பிடிச்சிக்கிட்டே வந்து ஏழைகளுக்காக, அதாவது இடதுசாரிகளுக்காகவே போராடி செத்தானே எங்கள் ஐயா ஜீவா, அவனுக்கு கட்டுறீங்களா சார்? எங்கள் ஐயா ஜீவாவை போல நீங்க அந்த வாதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல சார், நான் அப்படி சொல்லல.
அப்படி சொல்லல. நீங்க இப்போ கொடுக்குற முட்டை பெரிய முட்டா இருக்கு, நான் பார்த்துட்டே இருக்கிறேன். நீங்க சார் சொல்லுங்க, அப்புறம் எப்படி அப்புறம் சொல்றீங்க? நாம லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம் சார். அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இது இவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, இதை கடந்து வந்துருவோம் திரும்ப. ஏன்னா அதுக்கு நான் ஒரு இதுதான் அந்த லாஸ்ட்டாக நடந்த அந்த கேஸில் கூட வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, சிஎம்மாக இருந்து இறக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து மெரினால் வந்து இடம் கொடுப்போன்னு அந்த ஹைகோர்ட் கேஸ் ஹியரிங்லலாம் அவன் பேசப்பட்டது. யாருக்கு? இவர் நம்ம முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய இருப்பப்போ சிஎம்மாக இருக்கிறவங்க மெரினாவுக்கு கலர் கட்டணும், அப்படி தானே? அப்படி தான் அவங்க சொன்னாங்க சார். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் சார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஏங்க நீங்கள் பேசுறது தெளிவாக பேசுங்க. அப்போ வந்து சிஎம்மாக இருந்தால் தான் கடற்கரையில் எல்லாருக்கும் புதைக்கிறது இடம் கொடுப்பீங்க. கிட்டத்தட்ட அப்படி தானே சார் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கணும். எதை? அந்த ஸ்டேட்மெண்ட் அன்றைக்கி கோர்ட்டில் சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் அப்படி தானேங்க சார்? கோர்ட்டில் வந்து சார் அரசாங்கம் சொன்ன ஸ்டேட்மெண்ட். எங்கள் ஐயா சார் இது என்னோட ஸ்டேட்மெண்ட் இல்லை, இது அரசாங்கம் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. எங்கள் ஐயா போயிட்டு எங்கள் ஐயா இருக்கார்ல ஸ்டாலின் ஐயா, எப்படியாவது இடம் கொடுங்கன்னு கேட்டார். ஆமாம் சார், அதுதான் சார். அப்போ தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, முதல்வராக இருந்து. கோர்ட் யாருங்க? நீங்கள் நானும் தான் கோர்ட்டு. இல்லை சார், கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதோ அது கோர்ட்டு. இல்லைங்க, நீங்கள் நானும் போராடினா கோர்ட்டுக்குள்ள, அதுக்கு தான் கோர்ட்டு, அதுக்கு தான் அரசியலமைப்பு, அதுக்கு தான் எல்லாமே வந்து அரசு. நீங்களும் நானும் போராடினா கூட அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு போராடுறோமான்னு பார்த்து தான் கோர்ட்டு சொல்லும். நம்ம போராட்டத்துக்கெல்லாம் கோர்ட்டு செவிசாரி. இப்போ இந்த கோர்ட்டு, இந்த அரசியலமைப்பு, இருக்கிற அரசு எல்லாமே மக்களுக்கு தேவையானதா, இல்லை வந்து மக்களை மிஞ்சிய ஒரு உருவாக்கப்பட்டிருக்கா? மக்களுக்கு தேவையானதா சார். ஆனால் என்னன்னா, மக்களே கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே தான். மக்கள் அந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதோ அதோட படி தான் நடக்கணும். கான்ஸ்டிடியூஷனை மீறி இல்லை சார், நான் சொல்றது கான்ஸ்டிடியூஷன். இதில் வந்து எனக்கு சார்பெல்லாம் கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக நாம் நடந்துக்க முடியாது. மக்களோட விருப்பமே இருந்தாலும் கூட, மக்களோட விருப்பமாக இருந்தாலும் கூட நாங்கள் உங்களை வந்து கஞ்சா விற்க சொல்லலை, அபின் விற்க சொல்ல உங்களை, தெரியுதுங்களா? உயர்ந்த மனிதநேயம் படைத்த மனிதர்களுக்கு அந்த இடத்துல இடம் கொடுங்க சார். அது தனி டிபேட்டுன்னு நினைக்கிறேன் சார். நம்ம திரும்ப வந்துடுவோம். 2 விஷயங்கள் நான் பேசிடணும்னு நினைக்கிறேன். என்ன முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுங்க. 2 விஷயங்கள். ஒன்று வந்து நீங்கள் வந்து திமுக விமர்சனம் பண்ணிடுறீங்க. அவங்க இன்னும் தீவிரமான தமிழ் உணர்வோடு தான் இருக்காங்க. அவங்க எதிராக செயல்படுறாங்கிறதுல வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது ஒன்று. யார் வந்து மிகப்பெரிய தமிழ் உணர்வாளராகன்னு சொல்கிறீங்க நீங்கள்? சார் அவங்களுக்கும் தமிழ் உணர்வு இருக்கு. அவங்களுக்கு சில கசப்புகள் இருந்து வெளியே போயிருக்காங்க. நான் வந்து எங்கள் தம்பி அண்ணனை சொல்ல, அதில் இணைச்சிருக்கிறான் பற்றியா, அவனை சொல்ல, அந்த குடும்பத்தை சொல்ல. நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்க. அவன்லாம் எங்கள் அண்ணன் தம்பி, இருக்கிறவன்லாம் எங்கள் அண்ணன் தம்பி. ஏன்னா எங்கள் அண்ணன் தம்பிக்கு அந்த உணர்வு இருக்குது. போய் சேர்ந்துட்டோமேனு கம்மிட்டு இருக்கிறான், தெரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களுடைய மூதாதியர்களையும் வச்சு கொண்ட நான் முதல்ல உங்களுக்கு இல்லை அதுதான். இல்லை சார், நம்ம திரும்ப அந்த இதுக்கு வந்துடலாம். மாவீரர் நாள் கூட்டத்தையே சொல்கிறேன் நான். அவங்கள வந்து இங்கேருந்து பிரிஞ்சு போனவங்க தான் அவங்க. உங்கள் கூட இருந்தவங்க தான். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட தோல் உரசி நின்னவங்க தான். அவங்க தனிச்சு போயிட்டாங்கிறதுக்காக அவங்கள வந்து போயிட்டாங்க சார். அவங்களோட நான் இவர் வெற்றிக்குமாரன் சாரோட நான் அவரோட ஒட்டுமொத்த அந்த பதிவுகள்லாம் தொடர்ந்து படிக்கும்போது அவர் எவ்வளோ மன வருத்தத்தோட போயிட்டாருன்னு எப்படி சார்? நான் தான் சொல்கிறேங்க, எங்கள் அண்ணன் வெற்றிக்குமாரன் தெரியுமா உங்களுக்கு? சார் நம்ம மட்டும் தான் சரியா கேளுங்க சொல்கிறேன். இல்லை சார், நம்ம மட்டும் தான் சரியா சார்? அன்னைக்கு சரியானா நான் வந்து 13 ஆண்டு காலம் என் மேலே 6 வழக்கு இருக்குங்க, அவர் மேலே வழக்கு இருக்குங்க. இது சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், யாரையும் வந்து அழைக்காம நீங்களே முன்னிருந்து மாவீரத்தை கொண்டாடிங்கன்னா முதல்ல வந்து சார். அப்படி யார் சார் குட்டை குழப்பம் உள்ள வந்தா? யார அந்த கூட்டத்தில் யார் தான் சார் அப்படி குட்டை குழப்பற மாதிரி உள்ள வந்தா? எதை? வேல்முருகன் சாரை மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா அவரே தமிழ் உணர்வாளர் தானே. யாரு? வேல்முருகன் சார். நான் உணர்வாளரில் 1% கம்மி இல்லை. நீ இருக்கிற இடம் எங்களுக்கு பிடிக்கலங்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு வாங்க, பாயிண்ட்டுக்கு வாங்க. நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு நான் வந்துடுறேன் சார். அது வந்து அவரோட வேல்முருகனோட நிலைப்பாடு. வேல்முருகனை அழைச்சதுக்கு வந்து அவங்க திமுகவோட இருக்கிறாருங்கிறதுக்கு இல்லை, அவரோட தமிழ் உணர்வு தானே காரணமாக இருக்கும். அங்கே தான் வேலை நடந்திருக்குன்னு சொல்லுறேன். நீங்கள் போய் அழைச்சிங்க பற்றியா, அதுதான் வந்து வேலை. நீங்கள் வந்து ஒரு காலமும் அவங்க கூட வச்சிங்கன்னா தமிழ் தேசியத்தை நீங்கள் வந்து வென்றெடுக்கவே முடியாது. உங்களோட தெளிவான கருத்துக்களை, உங்களோட கருத்துக்கள், உங்களுக்கு என்ன ஆழமான புரிதல் இருக்கோ அது எல்லாத்தையுமே எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க சார். ரொம்ப நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.